அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனித வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் ஆழமான கருத்தை விளக்குகிறது. திருக்குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. பொருள்: ஒருவருடைய குடும்ப வாழ்க்கை அன்போடும் அறத்தோடும் தர்மத்தோடும் அமைந்திருக்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பே அன்புதான், அதன் பயனே அறம்தான். அதாவது, குடும்பத்தில் அன்பும் நேர்மையும் இருந்தால் அதுவே அந்த வாழ்க்கையின் சிறப்பம்சமாகும். இதன் சிறுகதை: எது சிறந்த குடும்பம்? ஒரு ஊரில் சோமு, ராமு என இரு நண்பர்கள் இருந்தனர். சோமு மிகப்பெரிய பணக்காரன். ஆனால் அவன் எப்போதும் தன் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் கோபப்பட்டு கொண்டே இருப்பான். அவன் வீட்டில் அமைதியே இருக்காது. ராமு ஒரு சாதாரண தொழிலாளி. அவனிடம் அதிக வசதிகள் இல்லை என்றாலும் அவன் தன் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் மிகுந்த அன்பு காட்டினான். அவர்கள் வீட்டில் எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். ஒருமுறை சோமுவின் தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அவன் சோகமாக இருந்தபோது அவன் வீட்டில் இருந்தவர்கள் யாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. மாறாக, பணம் போனால் இனி சொகுசு வாழ்க்கை கிடைக்காதே என்று கவலைப்பட்டனர். அதே சமயம் ராமுவின் வேலையும் பறிபோனது. அவன் கவலையுடன் வீடு திரும்பியபோது அவன் மனைவி அன்புடன் அவன் கையை பிடித்து, "வருத்தப்படாதீர்கள், நமக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, நாம் ஒன்றாக இருக்கிறோம். சிறு வேலை செய்தாவது நாம் பிழைத்துக் கொள்ளலாம். நீங்கள் நலமாக இருப்பதே எங்களுக்கு போதும்" என்று தைரியம் கூறினாள். இதை பார்த்து கொண்டிருந்த சோமுவுக்கு அப்போதுதான் புரிந்தது. என்னிடம் நிறைய பணம் இருந்தது, ஆனால் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பு இல்லை. அதனால்தான் என் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போனது. ஆனால் ராமுவின் வீட்டில் அன்பும் ஒருவருக்கொருவர் உதவும் அறமும் இருப்பதால் அவன் ஏழையாக இருந்தாலும் அவனது இல்வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கிறது என்று உணர்ந்தான். வள்ளுவர் சொன்னது போல, குடும்ப வாழ்க்கையில் அன்பும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே அது முழுமையான வாழ்க்கையாகும் என்பதை சோமு அன்றே தெரிந்து கொண்டான். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.